ஹலோ! வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, சூப்பரான சவுத் இண்டியன் சாம்பார் பார்க்கலாம். சாதத்துக்கு வந்து சூப்பரா இருக்கும். அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டு, 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணி பொரிஞ்சதுக்கப்புறமா, கொஞ்சமா கருவேப்பிலை ஆட் பண்ணி பொரிஞ்சதுக்கப்புறமா, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா, மீடியம் சைஸ் தக்காளி 1 வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பழுத்த தக்காளியும் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வெங்காயம் அண்ட் தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒன்ஸ் வதங்கினதுக்கப்புறமா நம்ம காயெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய் அண்ட் முள்ளங்கி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு காய் நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அது வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் எண்ணெயில். ஓரளவுக்கு காய் வதங்கினதுக்கப்புறமா நம்ம மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் வந்து 1½ டீஸ்பூன், மல்லித்தூள் வந்து 3 டீஸ்பூன் அண்ட் மஞ்சத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நான் சாம்பார் பொடி எதுவும் ஆட் பண்ணாமல் நான் இந்த மசாலாஸ் தான் நான் ஆட் பண்ணி சாம்பார் பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு சாம்பார் பொடி வேணும் அப்படின்னா நீங்கள் 1 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ளேவருக்காக. மசாலாஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பச்சை வாசம் போகிற வரைக்கும். காயோட மசாலாஸ் எல்லாம் நல்லா ஆட் ஆனதுக்கப்புறமா 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். கொதிக்கும் போதே காய்கள் எல்லாமே ஒரு 70% வந்து குக் ஆயிரும். அது வரைக்கும் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா 70% அளவுக்கு காய் குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம புளி தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் தண்ணியில் வந்து சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு அதில் இருக்க ஜூஸ் எல்லாத்தையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். புளி ஆட் பண்ணி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா வேக வச்ச பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் பருப்புக்கு 2½ கப் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணியிருக்கேன். அதை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிட்டு 1½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, இல்லாட்டி சீக்கிரமாக அடி பிடிச்சிடும். அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷான கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணி நல்லா 10 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு நம்ம ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, அட்டகாசமான சவுத் இண்டியன் சாம்பார் ரெடி. வாசனைக்காக கொத்தமல்லி இலை தூவி சர்வ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.